வணக்கம். தமிழன் செய்தி களம். சீர்காழி சபாநாயக முதலியார் இந்து மெட்ரிக் பள்ளியில் ஆண்டு விழா. மாணவ மாணவிகளின் கண்கவரும் நடன நிகழ்ச்சி பெற்றோர்கள் கண்டு களித்தன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கடைவீதி சபாநாயக முதலியார் இந்து மெட்ரிக் பள்ளியில் ஆண்டு விழா சபாநாயக முதலியார் இந்து கல்விக்கூடங்களின் செயலாளர் சொக்கலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. பள்ளி நிர்வாக அலுவலர் தங்கவேல் வரவேற்று பேசினார். மயிலாடுதுறை திருக்குறள் பேரவை தலைவர் சிவசங்கரன் சிறப்புரை ஆற்றினார். தொடர்ந்து பள்ளி நிர்வாக அலுவலர் தங்கவேல் கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு பரிசு தொகை வழங்குவதற்காக ரூபாய் 1,00,000 வைப்பு நிதி வழங்கினார். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கண்கவரும் நடன நிகழ்ச்சிகள் நடந்தன. விழாவில் பேராசிரியர் வீழிநாதன், தலைமை ஆசிரியர் அறிவுடை நம்பி, திருக்குறள் பண்பாட்டு பேரவை தலைவர் சக்கரபாணி, செயலாளர் அன்பழகன், ஆசிரியர் வைத்தியநாத சுவாமி, வீரசேனன், பாபுநேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி தலைமை ஆசிரியர் தங்கத்துரை, உதவி தலைமை ஆசிரியர்கள் மாதவன், தமிழரசன், உஷா, கிர்ஜாபாய், தமிழ் ஆசிரியர் துரைமுருகன் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
கல்வன் என்று குற்றம் சூட்டிய கயவர்களே கல்வர்கள். நான் வணங்குகின்ற தெய்வத்தை, என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொலியில் தள்ளிவிட்டீர்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெற்றது. இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அரசு உனக்கு அறம் காக்கும் மன்னர் என பெயரிட்டது? கோப்பியம் தேவியின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு. அதற்காக மரண தண்டனை. அதை ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. அதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு. ஆதாரம் இதோ, இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மணவாளன் விற்க வந்தான். மாபாவிகள்